சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூரில் ரூபாய் 21,67,00,000 மதிப்பீட்டில் குடிநீர் திட்ட மேம்பாட்டு பணிகள் துவக்க விழா. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பங்கேற்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூரில் தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் அம்ருத் 2.0 திட்டத்தின் மூலம் 21,67,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்ட மேம்பாட்டு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் கொள்ளளவு கொண்ட 3 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், 10 ஆழ்துளை கிணறுகள், 4,682 புதிய குடிநீர் இணைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு குடிநீர் திட்ட மேம்பாட்டு பணிகளுக்காக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே.ஆர். பெரிய கருப்பன் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், வறண்ட நிலமாகவும் குடிநீர் தட்டுப்பாடு எப்பொழுதும் உள்ள இடமாகவும் அறியப்பட்ட திருப்புத்தூரில் மேற்கொள்ளப்பட்ட இனி நடைமுறைக்கு வரும் இத்தகைய மாபெரும் குடிநீர் திட்டங்களின் மூலம் குடிநீர் தட்டுப்பாடு முழுவதும் தீர்ந்து எதிர்வரும் 15 ஆண்டுகளுக்கு உண்டான தேவையை தீர்க்கக்கூடிய பேரூராட்சியாக திருப்புத்தூர் எதிர்காலத்தில் விளங்கும் என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட திட்ட இயக்குனர், திருப்புத்தூர் பேரூராட்சி தலைவர் கோகிலா ராணி, பேரூராட்சி துணைத் தலைவர் கான் முகமது, பேரூராட்சி கவுன்சிலர்கள், பேரூராட்சி செயல் அலுவலர், திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அன்றைக்கு நம்முடைய மண்ணின் மைந்தராக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திராவிட இயக்க தலைவர்களில் மூத்த தலைவராக விளங்கிய அண்ணன் சே. மாதவனார் அவர்கள் கொண்டு வந்த அந்த கூட்டு குடிநீர் திட்டம்தான் கருவேல்குறிச்சியிலிருந்து திருப்பத்தூருக்கு கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம். 74 திருப்பத்தூருக்கு முதல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, கலைஞருடைய ஆட்சி காலம். பிறகு 2006 ஆட்சி மாற்றம் வந்து கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த 620 கோடி ரூபாய் மதிப்பிலான காவிரி, அதாவது ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தில் 3இல் ஒரு பகுதி சேர்க்கப்பட்டு தண்ணீர் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டது. முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வளர்ந்த பிறகுதான் இன்றைக்கு 21 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள். ஆக திருப்பத்தூருக்கு 3 குடிநீர் திட்டங்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே தான் வந்திருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்டி, அத்தகைய மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த தேவைகளை கொண்டு போய் அந்த மக்களுக்கு சேர்க்கின்ற அரசு தான் ஒரு நல்ல அரசு, நல்ல நிர்வாகம். 67க்கு முன்னர் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு. அதில் பல சில திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். பிறகு 30 ஆண்டு காலம் இடைப்பட்ட காலங்களில் எல்லாம் அதிமுக அரசு, மறைந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலும் சரி, அதே போல அம்மையார் ஜெயலலிதா காலமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி காலமாக இருந்தாலும் 30 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பில் இருந்த கட்சி அந்த கட்சி. அந்த காலகட்டத்தில் எல்லாம் உருப்படியான திட்டங்கள், கட்டமைப்புகளை உயர்த்துகின்ற திட்டங்கள், மக்கள் நலன் பேணுகின்ற திட்டங்கள் எவையும் செயல்படுத்தப்படவில்லை என்பதை நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எடுத்துச் சொல்லி, அத்தகைய நல்ல திட்டங்களை மக்களை தேடி கொண்டு வந்து சேர்க்கின்ற முதலமைச்சர் அவர்களுடைய தரத்தை பலப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, பெரும் மக்கள் தொகை கொண்ட சென்னையை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் பேரூராட்சியில் அறிவித்தார். குறிப்பாக நம்முடைய திருப்பத்தூருக்கு தனியாக அந்த திட்டத்தை அறிவித்து 13 கோடி ரூபாய் மதிப்பீடெல்லாம் போட்டு நிதியெல்லாம் ஒதுக்கியாச்சு. அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து 10 வருஷம் 30 வருஷம் இந்த நாட்டை ஆண்ட அந்த கட்சிக்காரங்க திட்டத்தை திருப்பத்தூர் நகருக்கு கொண்டு வர விடாமல் முட்டுக்கட்டை போட்டார். இன்னைக்கு அந்த திட்டம் போடணும்னா 60-75 கோடி ரூபாய் எப்படியாவது ஆயிரும். 60 கோடி ரூபாய் ஆயிருமா? அன்னைக்கு 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டம் வந்ததை எட்டி உதைத்தவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் என்று உங்களை எல்லாம் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு, தந்தை பேர் சௌடையா வசந்தால் பரிமளா